எடுபட்டு போம். கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாருக்கும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பாடல் வாசித்து முடிந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ பிரதர். மத்தியிலே சென்னையிலிருந்து வந்திருக்கிற அருமையான சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் கர்த்தருடைய செய்தி கொடுப்பார்கள். அவர் மனைவி, மகன், மகள் குடும்பமாய் சிறுவர் மத்தியிலே, வாலிபர் மத்தியிலே, பெரியவர் மத்தியிலே அபிஷேகம் பெற்றவர்களாய் ஊழியம் செய்து வந்திருக்கிறார். அவரை கர்த்தருடைய நாமத்தினரை வாழ்த்தி வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் மறுரூபம் என்கிற தலைப்பில் நாம் தியானித்து வருகிறோம். இந்த அதிகாலை வேளையிலையும் கர்த்தர் நம்மோடு அதே தலைப்பில் இடைப்படும்படியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி சிரம் தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுரூபம் என்பது மனிதன் அடைவது அல்ல, அது கர்த்தர் தருவது. ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நம்மை மறுரூபமாக்க வேணும். கர்த்தர் தான் நம்மை மறுரூபமாக்க வேணும். ஹல்லேலூயா. அது யோகாவால வராது, அது தியானத்தால வராது. ஹல்லேலூயா. மூச்சை இழுத்து பிடிக்கிறதுனால வராது. அந்த மறுரூபம் ஆவியா இருக்கிற கர்த்தராலே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, உம்மை துதிக்கிறோம். எங்களை மறுரூபமாக்குகிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில எங்க ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படும் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய விருப்பம், உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் அதிகமாக வெளிப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பேசுவீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து 3 செய்திகளை இந்த தலைப்பின் கீழ் நாம் கேட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான நம்முடைய மென்டர் ஐயா அதை விளக்குனாங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 அழகாக அதை ஒவ்வொன்றாக பகுத்து அவர் சொன்னதை நாம் பார்த்தோம். அடுத்ததாக நேற்று தினம் அருமையான அம்மா கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்தாங்க. அவங்களும் அந்த மறுரூபத்தை குறித்து அவங்க அழகாக பேசினாங்க. நேற்று தினம் மாலையிலும் கேம்ப் ஃபயர்லையும் நமக்கு அதே தலைப்பில் செய்தி இருந்தது. இப்பொழுதும் நாம் அந்த மறுரூபத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவதாக பார்த்தீங்கன்னா, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக வேளைகளில் நம்ம எதை ரொம்ப புதுசாக மாற்றிக்கிறோம் அப்படின்னா, உடைகளை ரொம்ப புதுசாக மாற்றிக்கிறோம். இல்லை, நம்ம முகம் நாட்கள் ஆனால் கூட அதை புதுசாக வச்சுக்கணும் ரொம்ப பிரயாசப்படுறோம். முகத்தை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும், புதுசாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். எத்தனை பேருக்கு நம்ம முகம் ரொம்ப பழையசாக முதுமையாக இருக்கணும்னு ஆசை? யாருக்குமே இல்லைல்ல. நம்ம சரீரம் புதுசாக இருக்கணும். மறுநாள் காலையில் இன்னும் கொஞ்சம் நம்ம இளமையாக மாறிட மாட்டோமான்ற எண்ணம் எனக்கும் உண்டு. எல்லாருக்கும் அந்த எண்ணம் தான். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, உங்கள் மனம் புதிதாக. ஹல்லேலூயா. இந்த மாற்றம் எங்கே நடக்கணும் அப்படின்னு நேற்று கூட அண்ணன் சொன்னாங்க. உள்ளான மனுஷன் என்ன பண்ணுறது? நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. ஒவ்வொரு நாளும் என் உள்ளான மனுஷன், என்னுடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. இந்த மறுரூபத்தை குறித்து பெத்தில் அந்த எஃப்எம்பிபி கேம்பில் நான் அண்ணன் போயிருந்தாங்க. ஸ்டான்லி அண்ணன் அந்த நாள் கெஸ்ட் ஸ்பீக்கராக போயிருந்தாங்க. நான் அண்ணனுக்காக அந்த கேம்ப் போனேன். சரி, ஸ்டான்லி அண்ணன் வராங்க, ஃபுல்லாக அவங்க தான் செய்தி கொடுப்பாங்கன்றாங்க. ஸ்டான்லி அண்ணனுக்காக நான் அந்த கேம்ப் போனேன். அந்த மறுரூபம் என்ற தலைப்பில் தான் அண்ணன் அங்கே பேசினாங்க. நல்லா இன்னும் ஞாபகம் இருக்குது. அண்ணன் பேசும்போது ஒரு காரியத்தை சொன்னார். இந்த மறுரூபம் என்பது என்ன தெரியுங்களா? ஒரு வண்ணத்து பூச்சி பல நிலைகள் இருந்து கடைசி அது எப்படி வருது? ஒரு அழகான வண்ணத்து பூச்சியாக வருது இல்லை?
ஆனால் அதுக்கு முந்தின நிலைமையில பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வந்து அதை பார்க்கறதுக்கு சகிக்காது இல்லை. அது புழுவாக இருக்கும்போது, ஒரு கூட்டு புழுவாக இருக்கும்போது, இன்னைக்கு நம்மளாம் எது எப்படி இருக்கிறோம்னு நான் சொல்கிறேன்னா கூட்டு புழுவாக இருக்கிறோம் நம்ம. அல்லேலூயா. இந்த கூடுக்கு தான் ரொம்ப ரொம்ப பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் வரப்போது இந்த கூடு வெடிக்க போது நம்ம பட்டாம்பூச்சிகளா பறக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் மறுரூபம். அது உள்ள வந்து மாற்றம் நடந்துட்டே இருக்கு, உள்ள மாற்றம் நடந்துட்டே இருக்கு. அல்லேலூயா. உள்ள மாற்றம் நடக்கணும். ஆமென். கூடு மாறுறது முக்கியம் கிடையாது, கூடு இங்க போயிடும். ஆமென். கூடு வந்து அழகா மாறுறது முக்கியமே கிடையாது. உள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் மறுரூபமாகணும், மறுரூபமாகணும். அல்லேலூயா. அந்த மனுஷன் எப்படி மறுரூபம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை தான் 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு 3ஆம் அதிகாரம் 17-18ல, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலையும் உண்டு. அந்த ஆவியா இருக்கிற கர்த்தராலே நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு நிமிஷம் வாசித்துருவோமா? யாராவது வாசிக்கிறீங்களா? 18. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். எப்போ இந்த மகிமை வரும், இந்த மகத்துவம் வரும், இந்த மறுரூபம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரை பார்க்க வேண்டும். திறந்த முகமாய் என்ன பண்ணணுமா? கண்ணாடியில காண்கிறது போல அவரை காணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் வந்து ஆவியானவர் வந்து பாருங்க, இந்த கூட்டத்தினுடைய துவக்கத்திலிருந்து அதை உணர்த்தி கொண்டே இருந்தார். எப்படி அவரை கண்ணாடியில காண்கிறது போல நம்ம காண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாக்கோபுல வந்து யாக்கோபு சொல்றாரு, அல்ல வேத வசனத்தை வாசித்து அதன்படி செய்யாதவன் எப்படி இருக்கிறான்? கண்ணாடியில தன் முகத்தை பார்த்து தன் ரூபத்தை மறந்து போகிறவனை போல இருக்கிறான் இல்லையா? கண்ணாடி முகத்துல பார்த்தோம்னா, கண்ணாடியில பார்த்தோம்னா அதை ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம முகம் எப்படி இருக்கு, இந்த கண்ணாடி நமக்கு இந்த முகத்தை எப்படி காட்டுதுன்றதை என்ன பண்ணணும்? ஞாபகம் வச்சுட்டு அதை மாற்றணும், அதை சரி செய்யணும். அந்த கண்ணாடி தான் எது நமக்கு? வேத புத்தகம். அல்லேலூயா, வேத புத்தகம். இன்னைக்கு இந்த மறுரூபம் வேத புத்தகம் இல்லாம சாத்தியமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆண்டவருடைய பிள்ளை தான், நான் நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போறேன், நான் நல்ல ஆராதனையில கலந்து கொள்றேன், நல்லா வர்ஷிப் பண்றேன், ஆனா பைபிளே நான் வாசிக்க மாட்டேன்னா நான் சொல்றேன், நிச்சயமா நம்ம வாழ்க்கையில மறுரூபம் வரவே செய்யாது. அல்லேலூயா. எப்போ இந்த மறுரூபம் வரும் அப்படின்னா ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து, அப்பா இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், நான் எந்த நிலையில இருக்கிறேன், ஒருவேளை எனக்கு வந்து அது தெரியாம இருக்கலாம், எனக்கு அது புரியாம இருக்கலாம், நான் செய்ய வேண்டியது என்ன, நான் அடுத்து என்ன செய்யணும் என்பது நான் அறியாமல் இருக்கலாம், ஆனா இன்னைக்கு உங்களுடைய வசனத்தின் மூலமா எனக்கு அதை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்துல உட்கார்ந்தாருன்னா அந்த வசனம் நம்மோட பேசுமா பேசாதா? கண்டிப்பா பேசும். ஆண்டவர் நம்ம உணர்த்துவார். இன்னைக்கு நம்முடைய நிலைமை அப்படியே படம் பிடிச்சு காட்டுவார். அல்லேலூயா. என்கிட்ட காட்டி இருக்கிறாரு. நான் நல்லா இருக்கும்போது, உற்சாகமா இருக்கும்போது ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, അങ്ങനെ ஓடு, இன்னும் ஓடு, தயங்காத அப்படின்னு பேசியிருக்கிறாரு. நான் சோர்ந்து போய் ஒரு சில தேவையில்லாத வார்த்தை பேசிட்டு போய் உட்கார்ந்தேன்னா உடனே பேசுவார், நீ மாறணும், இல்லை இது உன் வாழ்க்கை கிடையாது, நீ மாறணும், உடனே அடுத்த செகண்ட் பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் எப்படிப்பட்ட வசனம் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லிய வசனங்கள் எப்படி இருக்கு? ஆவியாயும் உயிர் இருக்குங்க, உயிர் உள்ள வசனம். இன்னைக்கு நம்ம வாசிக்கிற வசனம், பேசுகிற வசனம், உயிருள்ள வசனம். இந்த வசனம் தான் என்ன மாற்ற முடியும், இந்த வசனம் தான் என்ன மாற்ற முடியும். இந்த வசனத்தை குறித்து சுருக்கமா நான் சொல்லிடுறேன். இந்த வேத வசனம் நம்மை மறுரூபமாக்குகிறது. இந்த வேத வசனம் நம்மை மறுரூபமாக்குறது. அப்போஸ்தலர் 17:11 நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பட்டணத்தார் வேத வாக்கியங்களை மனோவாஞ்சையை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் எப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினால எப்படி இருந்தாங்க? இஸ்ரவேலில் உள்ளவர்களை பார்க்கலாம் நற்குணம். அங்க ஒரு மறுரூபம் வந்துருதுங்க. அல்லேலூயா. பவுல் அழகா அதை மெஷர் பண்ணி சொல்றாரு. அங்க எழுதின ஒரு லூக்கா சொல்றாரு, தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கலாம் பெரியப்பட்ட நல்லா முன்னேறிட்டாங்க, நற்குணசாலிகளா இருக்கிறாங்க, மறுரூபம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? அவங்க என்ன பண்றாங்க? தினந்தோறும் வசனத்தை ஆராய்ந்து பாக்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில என்ன செய்கிறது? 1 கொரிந்தியர் 2:3 பாத்தீங்கன்னா இந்த வசனம் எப்படி இருக்கா? நான் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல
கலகம் இல்லாத ஞானப்பலாக வேத வசனங்களை எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள வந்தோம்னா நம்ம ஆண்டவருக்குள்ள ஒரு பிறப்பு இல்லை, ஆண்டவருக்குள்ள வருதே ஒரு பிறப்பு தான் இல்லை. பிறந்தோன்னா முதல்ல நம்ம வளர்கிறதுக்கு உதவி செய்யறது எதுதான்? வசனம் தான் இல்லை இல்லை வசனம் தான், வசனம் தான் இல்லை. மில்க் ஃபார் சைல்ட் பேபிஸ், வசனம் தான் நம்மை வளர்க்கிறது, வசனம் தான் நம்மை வளர்க்கிறது இல்லை. நானும் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ண ஆரம்பித்தோம். நான் ஒரு நாளைக்கு ஒரு வசனம், எங்கள் ஃபெலோஷிப்பில் வந்து அண்ணன் மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, அன்றைக்கி என்ன ஒரு அதிகாரம் வாசிக்கணும், அதில் ஆண்டவர் பேசுகிற வசனத்தை எழுதி வச்சுக்கணும், எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணிவிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கணும். இப்போல்லாம் மொபைல் இருக்குது, அப்போ மொபைல்லாம் இல்லை. நாங்கள் ஈவினிங் மீட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த வசனத்தை அவங்க எடுப்பாங்க, பாக்கெட்டில் இருந்து எடுத்து சொல்லு அப்படின்வாங்க, சொல்லணும் வசனத்தை. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரு வசனம்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை வசனம்? வசனம் பொக்கிஷம் வைப்பா மாறன். பேங்க் பேலன்ஸ் இருக்கோ இல்லையோ, எது இருக்கணும் உள்ள? அல்லேலூயா. நம்ம பேலன்ஸ் எல்லாம் வசனம் தான். அல்லேலூயா. ஏன்னா பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஒளிந்து போயிடும். எது ஒளிந்து போகாது? வசனம் ஒளிந்து போகவே போகாது. அல்லேலூயா. நம்ம பேங்க் பேலன்ஸ் அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கியம் இருதயத்துல வைத்து வைத்தேன். 119:11. அல்லேலூயா. அதை வைத்து வைக்க நான் பிரயாசப்படணும். எத்தனை வயசானாலும் பரவாயில்ல. ஆமென். அது ஒரு சம்பவத்தை நான் கடைசியா சொல்றேன். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா அதே சங்கீதம் 119:9-10 நான் சொல்லிட்டேன். எரேமியா வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், அவருடைய வசனத்தின்படி எரேமியா 15:16 கூட பாத்தீங்கன்னா எரேமியா சொல்றாரு, உங்களுடைய வசனங்கள் எனக்கு கிடைத்தவுடன் அதை உட்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா யோபு 23:12 உம்முடைய உதடுகளின் வார்த்தைகளை என்னுடைய உணவு ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமா என்ன பண்ணேன் நானு. வாசிங்க யோபு 23:12. யோபு என்னாச்சு? அதுதான் வாசிங்க. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். அப்போ ஆகாரம். அல்லேலூயா. ஆமென். பிரெட் ஃபார் யங். நம்ம வளர்ந்து வரும்போது இது நம்முடைய ஆகாரமாக இருக்கிறது, நம்முடைய அப்பமாக இருக்கிறது. அல்லேலூயா. கடைசியாக எபிரேயர்ல சொல்றாரு, எபிரேயர் 5:12-13-14 ஃபுல்லா வாசிக்க முடியுமா? யாராவது வேகமா வாசிக்க முடியுமா? எபிரேயர் 5:12-13-14. காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியத்தின் மூலம் உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களாய் இருக்கிறீர்கள். பால் உண்ணுகிற குழந்தையாய் இருக்கிறபடியினால் நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவர்களாய் இருக்கிறீர்கள். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னவென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாக பூரண வயதுள்ளவர்களுக்கே தரும். அல்லேலூயா. மீட் ஃபார் மென், புருஷர்கள் முதிர்ந்தவர்களுக்கு அது எப்படி இருக்கு? பலமான கரிசோறு. அல்லேலூயா. கரிசோரா இருக்கு. அல்லேலூயா. அங்க அதுதான் சொல்றாரு, தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன பண்ணுங்க? எப்போ அந்த பகுத்தறிகிற வரும், எப்போ அந்த கிருபை கிடைக்கும்? வசனத்துல பழக்கம் இருந்தாதான். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம நம்ம நிறைய புத்தகம் படிச்சிருக்கலாம், இல்ல கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கலாம், நிறைய உலக பிரயாணமான காரியங்களை அறிந்து வைத்திருக்கலாம். ஆனா தேவனுடைய பரிபூர்ணமான நன்மையான சித்தத்தை அறிந்து கொள்ளணும்னா அல்லேலூயா அது எப்போ வரும்? கர்த்தருடைய வார்த்தையில நம்ம பரிச்சயப்படணும், வளரணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஐயா சொன்னாங்க இல்ல, ஒரு வருஷத்துல 4 அதிகாரம் படிச்சா ஒரு வருஷத்துல என்ன பண்ணிடலாம்? ஆண்டோடைய கிருபையால போன வருஷம் ஏசி ஆவடியில ஒரு போட்டி வச்சிருந்தாங்க, பைபிள் சேலஞ்ச் ஒன்று. 90 நாள்ல பைபிளை முடிக்கணும்னு அவங்களே ஒரு போர்ஷன் கொடுத்துட்டாங்க, புக்கு மாதிரி அடிச்சு கொடுத்துட்டாங்க.
அதை வச்சுட்டு அக்டோபர்ல இருந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 90 நாட்கள் முடிக்க வந்து கொடுத்துருந்தாங்க. நான் என் பேரை எழுதி போட்டு நான் அதை முடிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தேன். 90 நாள் பைபிளை முடித்தேன். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி பண்ணால் இன்னமும் வரும். பகுத்தறியத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுப்பார். இருந்தும் ஆண்டவரை வந்து நல்லா வந்து ஆராதனை செய்தோம். ஒரு கிறிஸ்தவர்களாக ஒரு நார்மலாக லைஃப்பை நம்ம நடத்திடும். அப்படி இல்லை. ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்தி அநேகரை மறுரூபப்படுத்துகிற ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க விரும்புகிறோம். இந்த மறுரூபம் எதுக்காக? இந்த மறுரூபம் மற்றவர்களை பாதிக்குங்க. நம்ம வாழ்க்கையில வருகிற இந்த மறுரூபம் மற்றவர்களை பற்றிக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மறுரூபம் சும்மா இருக்காது. ஒரு மனிதன் மறுரூபம் ஆனானா அவன் போய் எல்லாரும் என்ன பண்ணிடுவான்? மறுரூபப்படுத்திடுவான். அதில் அண்ணன் ஒரு அருமையான மிஷினரி ஸ்டோரி சொன்னாங்க. ஏமி கார்மைக்கல் அம்மையாரை பற்றி. இல்லை, சாமுவேல் மாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்காவின் காடுகளில் வாழ்ந்த ஒரு மனுஷன் காபு. அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? ஆண்டவரை அறிந்து கொண்டான், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். அங்கே அந்த அவனுடைய சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்டீபன் மெரிட் அப்படின்னு ஒருத்தருடைய வீட்டுக்கு போகிறான். அவர் வந்து பார்க்கறதுக்கு லேட் ஆகுது. அதுக்குள்ளே அவன் என்ன பண்ணான்னா அங்கே சுற்றி இருக்கிற எல்லா வாலிபர்களையும் கூப்பிட்டு வந்து வைத்து ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்கள அபிஷேகத்துக்குள்ளே நடத்திட்டாங்க. அல்லேலூயா. இந்த மறுரூபம் மற்றவர்களை பற்றி பிடிக்கும். அல்லேலூயா. மறுரூபம் ஆக்கப்பட்டவங்க சும்மாவே என்ன பண்ண முடியாது, இருக்க முடியவே செய்யாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை வழி நடத்தி கொண்டே இருப்பார். ஆமென், ஆமென். முதலாவது மறுரூபமாக நமக்கு தேவை என்னது? வேத வசனம். வசனம் இல்லாம மறுரூபம் சாத்தியமே இல்லை. அல்லேலூயா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தேவ சமூகம். தேவ சமூகம் திறந்த முகமாய், இல்ல திறந்த முகமாய் ஆண்டவர் என்னோட பேசின வார்த்தை. இல்ல முகமுகமாய். இந்த இது யாருக்காவது நாம எங்க சொல்லப்பட்டிருக்கு? மோசேல கர்த்தரை முகமுகமாய் தரிசித்த மோசே போல ஒரு தீர்க்கதரிசி அப்புறம் என்ன பண்ண இஸ்ரவேலில எழும்புனதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப பேர் இப்படி ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே மோசே போல 120 வருஷம், மோசே போல பலன் குறையவே கூடாது. ஆமென். நல்லது, ரொம்ப சந்தோஷம், அப்படிதான் இருக்கணும். ஆனா மோசே போல முகமுகமா ஆண்டவர் பாக்குறீங்களா? அல்லேலூயா. காலில் சொல்றாரு மலை மேல வந்து நில்ல அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்லை, இந்த வயசுல கூட என்னால ஏறி போய் நிற்க முடியும். 80 வயசு ஆளு. ஆமே, 80 வயசு கிழவர் என்ன பண்றாரு? அதிகாலை விடிய கால ஏறி போய் மலை மேல நின்று ஆண்டவரோட பேசுகிறான். அவன் வாழ்க்கையில தான் கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த பிரகாசத்தை கொடுக்கிறாரு, அந்த மறுரூபத்தை கொடுக்கிறாரு. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 29-30 மோசையோட தேவன் பேசினதுனால அவன் முகம் பிரகாசிப்பதை அவன் அறியாது இருந்தான். அல்லேலூயா. முகம் பிரகாசிப்பதை மற்றவர்கள் கண்டு அவனிடத்துல சேர பயந்தார்கள். 2 காரியம் இருக்கு. முகம் பிரகாசிக்கிறது அவன் அறியல. அவனுக்கு அனுதின ஜீவம் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு நாள் முகம் பிரகாசித்ததுன்னா, இல்ல நம்ம அப்படிதான் இல்ல, போட்டோ ஷூட்டுக்கு ஒரு நாள் பயங்கர மேக்கப் இல்ல, விடிய காலில் எழுப்பி பார்த்தாங்கன்னா பயந்துருவாங்க. நம்ம அப்படிதான் இருக்கும். ஆனா அது இல்லை. அவன் முகம் எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருந்தது? அவனுக்கு